நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஜனனியா? ஜனனியை பற்றி ரொம்ப நாளாக உங்ககிட்ட சொல்லேன்னு மனசு ஊற்றிக்கிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு தான் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறேன் மகா. நீ ரிலாக்ஸ் ஆயிட்டு என்ன முட்டாளாக்கிட்டல? மகா பேசாத என்கிட்ட. மகா 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 ஒரு நிமிஷம் நில்லு. நீ எல்லாம் சொன்னதும் நானும் சொல்லிட்டேன். இதுக்காக இவ்வளவு கோச்சுக்கணும் நான் நினைக்கவே இல்லை மகா. நான் சொன்னது நீ சொன்னது ஒண்ணா பாரதி? எவ்வளவு பெரிய விஷயத்தை இவ்வளவு கூலா சொல்ற நீ? எல்லாரும் என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? பேசாத மகா. மகா 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 ப்ளீஸ் 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 மகா கையெடு. ப்ளீஸ் கையெடு, என்ன தொடாத. அண்ணா கார் எடுங்க. அவர் வரலீங்களா? அவர் வருவாரு, நீங்க போங்க. சரிங்க மேடம். மகா 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 கதவு துற மகா. மகா மகா கதவு துற மகா. மகா நான் பண்ண தப்புதான், சொல்லாம இருந்த தப்புதான். கதவு துற மகா ப்ளீஸ். மகா இங்க பாரு, கோவம் தான் நான் அடிச்சிரு. நீ என்ன அவாய்ட் பண்ண நினைக்கிறது கஷ்டமா இருக்கு மகா. ப்ளீஸ் மகா கதவை துற. ப்ளீஸ் மா, எது வந்தாலும் நம்ம பேசி தீர்த்துக்கலாம். நீ இப்படி பண்றது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குமா. கதவை தரமா. ஹலோ. ஹாய் பாரதி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஏன் ஒரு மாதிரியா பேசுற? ஒன்றும் இல்லை, தொண்டை வலி. நான் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணிடல? அதெல்லாம் இல்லை, சொல்லு. 2 பேரும் கிளம்பி போனதுக்கு அப்புறம் சத்தமே இல்ல, அதான் ஒரு ஹாய் சொல்லாமேன்னு ஃபோன் பண்ணேன். ஓ, உடம்பு ரொம்ப முடியலையா? அதெல்லாம் இல்லை. நீ சரியாவே பேசல பாரதி. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. மகா எங்க? மகா மகா இங்க இல்லை. இல்லையா? எங்க போனா? அவ ரூம்ல இருக்கா, நான் வெளியில இருக்கேன். ஏய், என்ன மனுஷன் நீ? ஹனிமூன் போன இடத்துல அவளை தனியா விட்டுட்டு நீ என்ன பண்ற? நான் சாப்பாடு வாங்க வந்தேன், அவ அங்க இருக்கா. ஏய், ரெஸ்டாரண்ட் இருக்க ஹோட்டலா பார்த்து ஸ்டே பண்ணிருக்கலாம்ல? ஒன்றும் இல்லை, பக்கத்துல தான் இருக்கேன், இப்போ போயிடுவேன். சரி. இங்க பாரு, ஃபர்ஸ்ட் டைம் 2 பேரும் தனியா போயிருக்கீங்க. இங்க இருக்க வேலை, டென்ஷன் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஹாப்பியா இருக்கணும். சரி, அப்புறமா கூப்பிடுறேன். வச்சிரு.
மகா மகா சார் மகா சார் என்ன சார் ஆச்சு? ஒன்றும் இல்லை. என்ன சார் ஏதாவது பிரச்சனையா? நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க சார். அவங்க கோமா வந்தா தான் நான் பார்த்தனே. என்ன கதவை திறக்கலையா சார்? ப்ளீஸ் சார், நீங்கள் போங்க, நான் எப்படி பார்த்துக்கிறேன். சார் போக முடியும்? ஏதாவது நடந்தா எங்களுக்கு தானே பிரச்சனை. மகா மகா சார் இவ்வளவு நேரம் கதவை லாக் பண்ணிட்டு உள்ள இருக்காங்கன்னா ஏதாவது பண்ணிக்க போறாங்க சார். சீக்கிரமா கதவை திறங்க சார். மகா 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 கதவு தர மகா, கேக்குதா மகா? சார் போன வாரம் இப்படிதான் மாடல ஒரு ஜோடி தங்கியிருந்தாங்க சார். அவங்க 2 பேருக்குள்ள தகராறு. அவர் வெளியே போயிட்டு வரக்குள்ள அந்த அம்மா ஃபேன்ல தூக்குப்பட்டு செத்து போச்சு சார். மகா 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 தர மகா. ஏதாவது பிரச்சனை வரதுக்குள்ள கதவை திறக்க வழியை பாருங்க சார். மகா தர மகா தர. சார் உள்ள சத்தமே கேட்கல சார். ஏதாவது பிரச்சனையா இருக்க போகுது சார். மகா மகா ப்ளீஸ் மகா, கதவை தர மகா. என்னாச்சு? கதவை தர ஏதோ மகா. பிரச்சனைப்பா. அந்த அம்மா உள்ள போயிட்டு கதவே திறக்கல. மகா ப்ளீஸ் மகா, கதவை தர மகா, கதவை தர மகா. இப்படி எவ்வளவு நேரம் தான் தட்டுவீங்க? கதவை உடைச்சு பாருங்க. மகா மகா மகா, கதவை தர மகா, தர மகா. சார் சார் கொஞ்சம் தள்ளுங்க சார். தள்ளுங்க நான் பாத்துக்கிறேன். மகா மகா உனக்கு ஒண்ணும் இல்லையே? குளிச்சிட்டு இருந்தேன். என்னாச்சு? சார் நீங்க சரியா போச்சு போங்க. நீங்க கதவை திறக்கலானதும் சார் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாருங்க. நீங்களும் டென்ஷன் ஆகி எங்களையும் டென்ஷன் ஆகிட்டீங்களா சார்? சார் சார் போங்க சார் போங்க. 1 வருஷத்துக்கு போய் இப்படி பீ பேத்திட்டீங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மகா என்ன மகா? இங்க எதுவும் டிராமா வேண்டாம் தான் நான் கதவை திறந்து உன்கிட்ட பேச நான் தயாரா இல்ல. ஓ வந்து திட்டிரு ப்ளீஸ், பேசாதுன்னு சொல்லாத, கஷ்டமா இருக்கு மகா. கஷ்டமா? என்ன விடவா? தப்புதான், இவ்வளவு நாள் சொல்லாம மறைச்சு தப்புதான். அதுக்காக பேசாதுன்னு சொன்னா எப்படி மகா? எவ்வளவு சாதாரணமா சொல்ற பாரு. மறைச்சது தப்புதான்னு. எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்திட்டீங்கல்ல. ஐயோ அப்படி இல்ல மகா. அப்படிதான், எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்திட்டீங்க. மகா ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் கேளு. வேண்டாம். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? என்ன கல்யாணம் பண்ணலன்னா நான் என்ன செத்தா போயிருப்பேன். ஓ, எனக்காக எல்லாரும் விட்டு கொடுத்திருக்கீங்களா? அப்போ நீங்க எல்லாரும் தியாகி ஆயிட்டீங்க, நான் லூஸ் ஆயிட்டேன்ல. அப்படி இல்ல மகா. அப்படிதான். திடீர்னு என்ன கல்யாணம் பண்ண சொல்றாங்களே, உனக்கு இதுல விருப்பம் இருக்கான்னு நான் எவ்வளவு கவலைப்பட்டிருக்கேன் தெரியுமா? ஆனா இப்பதானே தெரியுது எனக்காக ஒரு லவ்ல இருந்து வெளியே வந்திருக்க. ஜனனிய விட்டுட்டு வந்துட்டு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லாம என்ன கல்யாணம் பண்ணிருக்க, அப்படிதானே? மகா நீ தேவையில்லாம யோசிக்கிற. அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம் மகா. எது முடிஞ்சு போன விஷயம்? உங்க 2 பேர் லைஃப்ல தேவையில்லாம நான் குறுக்க வந்திருக்கேன். நீயும் ஜனனியும் போனா போதுன்னு சேர்ந்து எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்திருக்கீங்க, அப்படிதானே? என்னது இது? வாழ்க்கை கொடுத்து அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்க. கொஞ்சம் என்ன பேச விடு மகா. வேண்டாம். நீ பேசாம இருந்து என்ன கஷ்டப்படுத்தினதும் போதும். இன்னைக்கு பேசி என்ன கஷ்டப்படுத்தினதும் போதும் பாரதி. இப்படி ஒரு கதையை வச்சுக்கிட்டு தான் என் கூட ஒரே வீட்டுல இருந்தேன்னு நினைக்கும் போது கஷ்டமா இருக்கு பாரதி. ஏய்,
ஜனனியும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. அப்போ நான் வாழ்ந்துட்டு இருக்கிறது அவளோட லைஃப். அப்படிதானே? அப்போ நம்ம கல்யாணம் நடந்ததுனாலதான் ஜனனி வீட்டை விட்டு போனால. எனக்கு எல்லாம் இப்பதான் புரியுது. எனக்கு நல்லா புரியுது. கல்யாணம் ஆன டைம்ல என் கூட நீ பேசாம ஒளிஞ்சு தெரிஞ்சதெல்லாம் இதனாலதான் இல்ல. எதுவுமே தெரியாம நான் ஜனனி முன்னாடியே நான் கூட பைக்ல ஏறி போயிருக்கேன்ல. உன்னை பத்தி பேசியிருக்கேன். அவ மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். கல்யாணம் ஆன புதுசுல நான் எத்தனை தடவை உன்கிட்ட கேட்டேன், வேற யாரையாவது உனக்கு பிடிச்சிருக்கா சொல்லுன்னு. ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. எல்லாரும் சேர்ந்து என்கிட்ட உண்மையை மறைச்சு என்ன முட்டாளாக்கிட்டீங்கல்ல. எல்லாம் உன் நல்லதுக்கு தானே மகா. எது என் நல்லது? இப்படி இங்க வந்து உண்மை தெரிஞ்சு இப்படி கொல்லாம கொண்டுட்டு இருக்கியே, அதுவா? அப்போ என்கிட்ட அன்பா இருந்ததெல்லாம் போனா போதுன்னு ஏதோ சிம்பத்தி இல்ல, அப்படித்தானே? இல்ல, அத லவ்னு வேற நடிச்சிட்டு இருக்க. லவ்னா என்னன்னு தெரியுமா உங்க யாருக்காவது? அது பாவம் பார்த்தெல்லாம் வரக்கூடாது பாரதி. நீ பாவம் பார்த்திருக்க, ஜனனி பார்த்திருக்கா, வேற யாரெல்லாம் சொல்லு. எல்லாரும் என்ன வச்சு விளையாடிட்டீங்கல்ல. நீ தியாகி, அவ தியாகி, எல்லாரும் சேர்ந்து என்ன வச்சு காமெடி பண்ணிட்டீங்கல்ல. அப்படிலாம் இல்ல மகா. பேசாத நீ. அப்படிதான். எவ்வளவு சந்தோஷமா கிளம்பி வந்தேன் தெரியுமா? ஒரு புது லைஃப் ஸ்டார்ட் பண்ணணும்னு. எல்லாம் போச்சு பாரதி, எல்லாம் போச்சு. எதுவும் போல மகா. ஏன் அப்படி பேசுற? எல்லாரும் என்னை விட்டு போனாலும், எல்லாரும் என்னை ஏமாத்தினாலும், நீ கடைசி வரைக்கும் என் கூட இருப்பேன்னு நினைச்சேன் பாரதி. நீயும் ஏமாத்திட்டல்ல. நான் எங்கே போல மகா, இப்ப உன் கூட தான் இருக்கேன். வேண்டாம், எனக்காக யாரும் என் கூட இருக்க வேணாம். நமக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போச்சு பாரதி. எனக்கு யாரும் வேணாம். ஊருக்கு போனதும் அப்படி ஓடி போயிடு. இனி உனக்கும் எனக்கும் ஒண்ணும் இல்ல. இல்ல, நீ எதுக்கு ஓடணும்? நான் போயிடுறேன் பாரதி, நான் போயிடுறேன். வேணாம் பாரதி, என்ன தொடாத, என்ன விட்டுரு. அப்புறம் இங்க எங்கேயாவது போயிடுவேனா? உன் கோவம் எனக்கு புரியுது மகா. நான் பேச வேண்டியது நான் பேசி முடிச்சுக்கிறேன்.
அதுக்கப்புறம் நீ என்ன வேணா முடிவு எடுத்துக்கோ. ஜனனி நான் விரும்பினது உண்மைதான். அதையும் எனக்குள்ளதான் வச்சிருந்தேன். அவட்ட சொல்லி அவ ஒத்துக்கிட்டு 2 மாசத்துல நம்ம 2 பேத்துக்கு கல்யாணம் நடந்துருச்சு. கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம உங்க கூட கல்யாணம் நடந்தது உண்மைதான். ஏன் ஆரம்பத்துல உங்க கூட சரியா பேசக்கூட முடியாம நான் கஷ்டப்பட்டது உண்மைதான். ஆனா நீ நினைக்கிற மாதிரி உன்னை சிம்பத்திலாம் கல்யாணம் பண்ணிக்கலாமா? போக போக உன்னை ரொம்ப எனக்கு பிடிச்சது மகா. ஜனி என் மனசு வந்து ரொம்ப தள்ளி போயிட்டேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். போக போக உன்னை ரொம்ப எனக்கு பிடிச்சது மகா. ஜனி என் மனசு வந்து ரொம்ப தள்ளி போயிட்டேன். நீ எனக்காக கஷ்டப்பட்டது, கஷ்டங்களை தாங்கினது, இதெல்லாம் பார்த்தப்ப உன் மேல எனக்கு நிறைய அன்பு வந்துருச்சு. இன்னைக்கு கூட நீ காலை சொன்ன, உன்னை தவிர வேற யாரும் கல்யாணம் பண்ணிருந்தாலும் நான் சந்தோஷம் வந்திருக்க மாட்டேன்னு. அதே மாதிரி தான் நானும் உங்களோட சேர்ந்திருக்கும் போது அதை நிறைய ஃபீல் பண்ணேன். உன்னை தவிர வேற யாரும் கல்யாணம் பண்ணியிருந்தாலும் நான் இவ்வளவு சந்தோஷம் வந்திருக்க மாட்டேன் மகா. உன்னை சமாதானப்படுத்துறதுக்காக நான் எதையும் பேசல மகா. உண்மையில மனசுல இருந்து சொல்றேன். எல்லாருக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒரு லவ் இருந்திருக்கும். அவங்க எல்லாரும் வேற யாரையும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழலையா? இதெல்லாம் ஏன் உன்ட்டு சொல்லணும்னு கேட்கலாம். சொல்லக்கூடாதுன்னு நினைக்கல மகா. ஆனா எப்படி சொல்லணும் தான் தெரியல. ஆரம்பத்துல சொல்லி நீ இந்த கஷ்டத்துல வேற உன்னை நோகடிக்க வேணாம்னு நினைச்ச. அப்புறம் உங்ககிட்ட இதை சொல்லி உன்னை தேவையில்லாம யோசிக்க வைக்கணுமான்னு நினைச்ச. மத்தபடி எதுவும் உன்ட்ட மறைக்கணும்னு பிளான் பண்ணி எதுவும் செய்யல மகா. சத்தியமா இது எதையும் உன் மேல பரிதப்பட்டு செய்யல மகா. உன் மேல எனக்கு எவ்வளவு அன்பு மரியாதைலாம் இருக்குன்னு நான் சொல்லிதான் உனக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. உனக்கு நான் தகுதி இல்லைன்னு எத்தனையோ நான் யோசிச்சிருக்கேன் மகா. ஆனா ஒரு நாள் கூட ஏன் உன்னை கல்யாணம் பண்ண நான் யோசிச்சதில்லை. ஏன்னா உன்னை எனக்கு அவ்வளவு பிடிக்கும் மகா. மனசு முழுக்க நீ மட்டும்தான் மகா இருக்கிற. நம்பு மகா, பிளீஸ். மகா, இதுக்கு மேல நான் என்ன சொல்லணும்னு தெரியல. நான் தான் தப்பு பண்ண தோணுச்சுன்னா என்ன மன்னிச்சிரும் மகா. எவ்வளவு ஆசையா கிளம்பி வந்த, இங்க வந்து உன்னை சந்தோஷமா இருக்க விடாம நான் தான் முட்டாள். மகா, சொல்லு, என்னை விட்டு மட்டும் இங்க போயிடாத. எனக்கு நீ மட்டும்தான் மகா இருக்கிற. நீ இல்லனா நான் சத்தியமா இருக்க மாட்டேன் மகா. சத்தியமா. மகா